அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். வருகிற 11ஆம் தேதி செவ்வாய் அன்று தைப்பூசம் என்கிற திருநாள். முருகன் பெருமானுக்கு வருடந்தோறும் பல வகை பண்டிகைகள் வருகிறது. வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமை முருகன் பெருமானுக்கு உகுந்த தினம். மாதந்தோறும் வரும் கிருத்திகையும், அதுவும் தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை மிகவும் சிறப்பு. அதேபோல் மாதந்தோறும் வரும் வளர்பிற சஷ்டி, தேய்பிற சஷ்டி மிகவும் சிறப்பு. வருடந்தோறும் வரும் முருகன் பெருமானின் பண்டிகைகள் தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் என்ற தினமும் சிறப்பான நாட்கள். இந்த தை மாதம் 11ஆம் தேதி அன்று தைப்பூசம் திருநாள் வருகிறது. தைப்பூசம் என்ற திருநாள் பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடியுள்ளது. குருவும் சந்திரன் 2 கிரகங்கள் பரிபூர்வ ஆதிக்கம் செலுத்தும் நாள். சிவன் பெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றி கெட்டது எல்லாம் அழித்து நல்லடை காப்பாற்ற வந்த நாள். வள்ளி தேவியை முருகன் பெருமான் மனம் முடித்த திருநாள். இந்த திருநாள் அன்று தான் தன் தாய் சக்தி தேவியிடம் வேல் வாங்கிய திருநாள். இந்த திருநாள் அன்று நாம் விரதம் இருந்து அரிசி மாவில் பூஜை அறையில் வேல் வரைந்து சிகப்பு நிறம் கொண்ட மலர்கள் அணிவித்து விளக்கு ஏற்றி தினை மாவில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், நெய் கலந்து நெய்வேத்தியம் வைத்து முடிந்தால் வேல் மாறல் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். நம் மனதார முருகன் பெருமான் வேண்டிக் கொண்டு மன அழுத்தம், மனக்கசப்பு, தீராத வியாதியும் தீராத கஷ்டமும் தீர்ந்து எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் முருகன் பெருமாள் அத்தனை துன்பத்தையும் அவர் வேல் கொண்டு அறுத்து எரித்து விடுவார். நம்பிக்கையுடன் கேளுங்கள், அனைத்தும் தருவார் நம் முருகன் பெருமாள். நன்றி.